ஹைவே இது, ஆனால் வேறு லெவலில் இருக்குப்பா அந்த வியூ. இந்த மலைக்கும் அந்த வியூவுக்கும் இந்த ரைடிங்க்கும் சைடில் இந்த ட்ரீஸ்க்கும் அட்டகாசமாக இருக்குது. வணக்கம், குட் மார்னிங், டே 2. வெல்கம் டு ரிசாரியோ vlogs. நேற்று நைட்டு வந்தோம், மலையில் நனைஞ்சிட்டு லூலு மாலில் இருந்து வந்தோம். செம்ம ரைடு. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோவில் போட்டிருப்போம், நீங்கள் பாருங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவில். NH 66 நினைக்கிறேன் ஹைவே இல்லை, கன்னியாகுமரி டு திருவண்ணாமலை. பயங்கரமாக இருந்துச்சுப்பா. உண்மையாகவே ஒரு குண்டு குழியும் இல்லை, பள்ளம் எதுவுமே இல்லை, கிளியராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்பீடே மினிமம் 60 இருந்துச்சு. கேரளா போலீஸ் அப்ரிஷியேட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரோடு. சந்து பொந்து எந்த ரோடு இருந்தாலும் குண்டு குழி எதுவுமே கிடையாது. அது ஹைவேன்றது இல்லை, எந்த சின்ன ரோட்ல பூந்தாலுமே இருட்டு நேரத்தில் எல்லாம் இருட்டு, ஒரே ஒரு லைட்டு தான். அது லைட்டுமே அவ்வளோ நல்ல பவராக இருந்ததில்ல. பட் கண்ணை மூடிட்டு ஓட்டலாம், அவ்வளோ அழகான. நல்லா கேமராஸ் இருக்கு, ஆனா எந்த இடத்துலயுமே நாங்க போலீஸை பார்க்கவே கிடையாது. ஆனா எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. ஆனா ஒருவேளை ஸ்பீட் லிமிட் தாண்டிட்டோம்னா ஃபைன் வருமா என்னன்னு தெரியல. நாங்க ஸ்பீட் லிமிட்லாம் கிராஸ் பண்ணவும் கிடையாது. எங்க வண்டி அந்த அளவுக்கு ஸ்பீடும் போகாதுன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது பாட்டு விஷயம். ஹெல்மெட் நெசசரி. ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டிருந்தோம். ஸோ இட்ஸ் எல்லாரும் பார்க்கணும் தான் சொல்றோம். ஸோ 2 பைக்ல ரைட் பண்ணோம், நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பைக்ல நானும் லேம்பட்டு, இன்னொரு இதுல வந்து ராஜபாயும் மோகனும் பண்ணியிருப்பாங்க. சரி, ரெண்டுமே வந்து ஹை ஸ்பீட்லாம் போக முடியாது, லிமிட்டட் ஸ்பீட் மட்டும் தான் போக முடியும். ஸோ 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருந்தோம். ஹெல்மெட் மஸ்ட்டு, சேஃப்டி ரொம்ப முக்கியம். நாங்கள் போன இடத்துல லூலுமால் ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. ஆமாம், அதோட எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஸ்கை ஹை. ஏன்னா ஒன் ஆஃப் த ஏஷியாஸ் பிக்கெஸ்ட் மால்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. சொல்லுங்கப்பா. ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம சென்னையிலே சொன்னேன், பெங்களூர் இருக்கிற லூலு மாலும் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இருக்காது. ஆனால் கேட்கல, பெரிய ஏஷியாலே பெரிய மால், அந்த மால் இந்த மால்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரே ஏசி காற்று தான். அது என்னவோ உண்மைதான். இங்க வந்தா ஒரு எக்ஸலண்டான ஒரு டாஸ்க் இருக்கு. ஒரு விஷயம் பண்ணலாம், எல்லா டைப் பைக்ஸ் பார்க்கலாம். பார்க்கிங்ல நிஞ்சால இருந்து நீங்க ஹை கிளாஸ் பார்க்க வேண்டிய எல்லா டாப் அண்ட் பைக்ஸ் கூட நிக்குது. ஒருவேளை பைக் எந்தூசியாஸ்ட் உண்மையிலேயே பைக் வெளியே பார்க்கணும் ஒரே ஸ்பாட்லனா பைக் பார்க்கிங்ல ரவுண்ட் அடிங்க. நான் பார்த்த விஷயம் அதுதான். ஸோ அதை தவிர்த்து மால்குள்ள போறது தான் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆனால் எல்லாருமே வந்து கேரளாவில் லூலு மால் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சென்னையில் இருக்கவங்க சரி, கர்நாடகா சைடு இருக்கவங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஹைப் இருக்குது, இந்தியாவிலே பிக்கஸ்ட் மால்னு. ஆனால் அந்த அளவுக்குலாம் எதுவுமே வர்த்தே இல்லை. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுன்னா வர்த்து. ஹைப்பர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்க்கு நல்லா இருக்கு, பெரிய ஏக்கர் லேண்ட். ஓகே, நம்ம மோகன் அண்ட் ராஜ் இங்க இருக்காங்க. இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று நைட்டு நீங்கள் லூலு மால்லேருந்து வந்தீங்களா, எப்படி இருந்துச்சு? லூலு மால் வெளியே வந்துட்டு பிறகு தலை வருத்தா, கை உதறது, கால் உதறது, கொஞ்சம் மெடிசன் தேவைப்படுது. அப்படி உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டாமினா கிடைக்கும், ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்களும் உள்ள, லேமும் உள்ள, நானும் உள்ள அவனேன். அதில் தான் பையன் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். மற்றபடி எவ்ரி திங் வாஸ் ஓகே ப்ரோ. யாரு சொல்றா பார்த்தீங்களா குடிகாரன் சொல்லிட்டு? குடிகாரன் சொல்றானா? குடி பற்றி பேசினா எப்படி அதை பத்தி மருந்து 90 உள்ள போனா மருந்துன்றது நீ தான் சொல்ல. நான் 19 மருந்துன்னு சொல்லடா, சொல்லதான் சொல்லுகிறேன். டச்சுன்னு இன்னும் இதுக்கு கிளாரில் இருக்கிற மாதிரி ஏண்டா ஒரு டீ ரோட்ல நானும் அவலாம் என்ன கூட்டு குடிகாரன். அப்போ என்ன பெப்சி பாட்டில் உள்ள வந்துச்சு, அது குத்தம் நீ தான். அந்த வீடியோல வரக்கூடாது தூக்கி போட நீ தான். என் கையில இருந்துன்னு பார்த்தா இது முன்னாடி வீடியோல. சொல்றேன். சரி, இது விடுங்க. சாப்பாடு நம்ம பீஃப் ட்ரை பண்ணோம்ல, பீஃப் வித் பரோட்டா. பீஃப் வித் பரோட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனேன். எனக்கு அவ்வளோலாம் நல்லா இல்லை, ஓரளவுக்கு தான், சுமாராக தான் இருக்குது. அவ்வளோலாம் எக்ஸ்பெக்டேஷன் அது என் சென்னையிலேயே கிடைக்கும் இதோட நல்லாவே, அவன் சொல்கிற அளவுக்குலாம். ஒரு பீஃப் வந்து லைக் கம்ப்ளீட் கிரேவி டைப்பு, ஒரு பீஃப் வந்து ட்ரையாக இருந்துச்சு. பட் ட்ரை வந்து ஓவர் கோகோனட் ஆயில் இருந்துச்சு. செமி கிரேவி வந்து கைண்ட் ஆஃப் மேங்கோ ஃப்ளேவர் கொடுத்துச்சு. ஓகே, இப்போது நாங்கள் 2 பேர் சாப்பிட்டதுனால எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். பரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரோட்டோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பீஃபும் அந்த தொக்கும் ஒன்று ட்ரை ஒன்று கறி மாதிரி இருந்துச்சு.
சூடா இல்ல, அதுதான் பிரச்சனை. போன டைமும் லேட், Time ஏன்னா பிளான் ஒரு- பண்ணது நாங்க வந்து லஞ்ச் 4 மணி இருக்குமா? ஆக்சுவலி 5 சூடா மணி இருந்துச்சு, இருக்கும். பட் நம்ம அது சில்லுனா ரிசீவ் ஆச்சுனா சூப்பர் லைக் கொடுத்தாங்க. அந்த கிளைமேட்டுக்கு அடிச்ச மழை. நாங்க வந்து 5 மணிக்கு பிளான் பண்ணது என்னமோ 2:30க்கு போறதா லஞ்சுக்கு போறதா பிளான் ஆச்சு. ஆனா மழை அடிச்சதுனால மோரோவர் வண்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால இவனுங்க பெட்ரோல் திருடிட்டு இருந்தானுங்க. அந்த வீடியோ அதனால 5 மணிக்கு தான் ரீச் ஆகும். அண்ட் அந்த இடத்துல பரோட்டா அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் மழை அடிச்சு அந்த கிளைமேட் மாறுறதுனால அந்த ஃப்ளேவரோ ஏதோ கரெக்டா சேவர் பண்ண முடியல. ரெண்டாவது சரியான பசி, அதனால கிடைச்சதை அடிச்சு தின்ன. பிரைஸ் வைஸ் வர்த்து. 4 பேர் எல்லாருக்குமே வந்து 4 பேர் அடிஷனல் ஷவர்மா ஒன்று எடுத்து சாப்பிட்டோம். ஸோ டோட்டலா ஷவர்மா இஸ் குட். பரோட்டா ஷவர்மா எடுத்து ட்ரை பண்ணோம். ஸோ எல்லாரும் 4 பேரும் சாப்பிட்டதுக்கே 600 ஆக்சுவலி ஷவர்மா வந்து டாப் லேயர் மட்டும் டின்னா குத்துட்டு உள்ள வந்து ஸ்டஃபிங் வந்து ரொம்ப கம்மியா வைக்குவாங்க. பட் இங்க என்னன்னா டாப் லேயர் வந்து லைக் கம்மியா வச்சுட்டு ஃபில்லிங் மட்டும் நல்லா ஃபுல் எல்லாமே சேர்த்து 600 rupees தான் ஆச்சு பில். ஸோ ஒருத்தருக்குன்னு கணக்கு போட்டாலும் 150 தான். ரெசார்ட் பேர் அது. ஸோ கிரில் ஹவுஸ் நம்ம போன இடம். ஸோ லொக்கேஷன் நம்ம டேக் பண்ணலாம். இது ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 3-4 டைம்ஸ் போயிருக்கேன். இந்த டைம் தான் கொஞ்சம் சாப்பாடு ஆவரேஜாக இருந்துச்சு. லைக் சாப்பிட்டது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. ரெண்டாவது போன டைமிங் அந்த ஹைவேல அந்த கன்னியாகுமரி டு திருவேண்டரம் ஹைவேல டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஃப் ஃப்ளேவர், அந்த தேங்காய் எண்ணெயில் சமைச்சது, ஒரு ப்ராப்பரான ஒரு பீஃப் வித் பரோட்டா சாப்பிடணும்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ட்ரை. அதை தவிர்த்து நம்ம சாப்பிட்ட அந்த தீர்ப்பரப்பு வாட்டர் ஃபால்ல ட்ரை பண்ண அந்த சோடாஸ். ஸோ சோடாஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வேற வேற ட்ரை பண்ணோம். ஸோ குல்ஜர் சோடா ட்ரை பண்ணோம், குலுக்கி சர்பத் ட்ரை பண்ணோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அதில் ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ஒரு பெரி பெரி kind of. அந்த பெரி இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ஃபேவரட் என்னன்னா குல்ஜர் சோடா தான். ஸோ ஒரு பஞ்ச் இருந்துச்சு. அந்த காரம், அந்த பெப்பர், அந்த ஜிஞ்சர், அது வந்து கடைசி வரைக்கும் இட் வாஸ் லைக் வெரி ஃபில், ஒரு நல்ல ஃபீலிங் இருந்துச்சு. குலுக்கி சர்பத்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ இப்போ கடைசியாக என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணுறது கிடையாது. ஸோ எங்களோட ட்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோ வித் த ஃப்ளோ டைப். ஸோ என்ன கிடைக்குதோ அந்த மொமெண்ட்டில் எது பெஸ்ட்டோ எது கிடைக்குதோ அதை ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நைட்டு கொஞ்சம் லேட் ஆனதுனால ஆக்சுவல் பிளான் என்ன இருந்ததுன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து வர்க்கலா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம வர்க்கலாவில் தான் இருக்கோம். ஸோ வர்க்கலா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். தி பேர்ல் ரெசார்ட் வர்க்கலா. ஸோ இங்கே வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 2500 rupees ஆச்சு. பிகாஸ் இது வந்து ஒரு கிங் சைஸ் ரூம், கிங் சைஸ் பெட்ஸ், ஏசி, எல்லா ஃபெசிலிட்டி மோரோவர் க்ளீனாக இருக்குது. மோர் இம்பார்ட்டன்ட்லி ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது, விச் வி ஆர் வெரி ஹாப்பி. ரெண்டாவது ரொம்ப கம்ஃபர்ட், எந்த பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்குது ரூம்ஸ். ரெண்டாவது வெரி க்ளோஸ் டு த பீச் ஆல்சோ. ஸோ பீச்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளேஸ் நாங்கள் வந்து ரேண்டமாக கூகுளில் தான் செக் பண்ணோம். ஸோ இது நான் பிளான் பண்ணலை. இந்த பிளேஸோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் கூட ஷேர் பண்ணுறோம். அட்டாச்மெண்ட், அந்த லிங்க், டீட்டெயில்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுறோம். பாருங்கள். இஃப் இன் கேஸ் யூ வாண்ட் டு டைரக்ட்லி கான்டாக்ட் த பர்சன் இன் சார்ஜ், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. A few moments later. Here it comes! Oh my God!